ஆதிசங்கரருடைய 4 சீடர்களிலே பத்மபாதர் என்று சொல்லக்கூடிய ஒரு சீடர். அந்த பத்மபாதர் தன்னுடைய வழிபடும் தெய்வமாக, வழிபாட்டு கடவுளாக நரசிம்மமூர்த்தியை வைத்திருந்தார். அவருடைய ஹிருதயத்திலே சதா சர்வ காலமும் நரசிம்மூர்த்தியை தியானம் செய்து கொண்டே இருப்பார். ஒரு வேடன் இருந்தான். அவனுக்கு வயதாகிவிட்டது. அவன் இப்பொழுது கிழவனாக இருக்கிறான். ஆனால் நகம் முளைத்த கால் முதலாக அவன் காடுகளிலே இருக்கிறான். அவனுக்கு இவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். தினசரி வருகிறார், உட்கார்கிறார், போகிறார். இவர் எதற்காக இங்கே வருகிறார்? எதற்காக வெயிலிலும் மழையிலும் உட்கார்ந்திருக்கிறார் என்ற சிந்தனை அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் மாலை பொழுதிலே இவரை சந்தித்து கேட்கிறான். தினசரி வருகிறீர்களே, உட்காருகிறீர்களே, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறான். அவனுக்கு தியானம், கடவுள் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் சொல்லுகிறார், நான் கடவுளை தேடி வந்திருக்கிறேன். ஓ, அவர் எப்படி இருப்பார்? பாதி சிங்கம் பாதி மனுஷன், அப்படி இருப்பார். இதென்ன அபூர்வமாக இருக்கிறது. சிங்கத்தை முழுமையாக பார்த்துக்கிறேன், மனிதர்களை பார்க்கிறேன், பாதி சிங்கம் பாதி மனுஷன். அதெல்லாம் கிடையாது சாமி, நீங்கள் வாட்டுக்கு இல்லாத பொருளை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் சொன்னார், இல்லையப்பா, பாதி சிங்கம் பாதி மனுஷன் என்று ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் பெயர் நரசிம்மமூர்த்தி. கவலைப்படாதீர்கள், இன்று மாலை பொழுது சாய்வதற்குள்ளாக அந்த கடவுளை பிடித்து கொண்டு உங்கள் கையிலே கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டான். சரி, இவன் போனால் போகட்டும், நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கட்டும், சரி போப்பா என்று சொல்லிவிட்டார். அவன் அப்படியே மனதிற்குள்ளே பாதி சிங்கம் பாதி மனுஷன், பாதி சிங்கம் பாதி மனுஷன், பாதி சிங்கம் பாதி மனுஷன் என்று அப்படியே தேடிக்கொண்டே கானகத்துக்குள்ளாக அலைகிறான். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அவனுக்கு தெரிந்த பாதைகளெல்லாம் அலைந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு வேறு சிந்தனையே இல்லை. காலையில் சாப்பிடலை, மத்தியானம் சாப்பிடலை, சாயந்தரம் சாப்பிடல, பொழுது சாய போகிறது. கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படி கடவுள் இவன் சொன்ன உடனே ஒரே நாளிலே வந்து விட போகிறாரா என்ன? இவ்வளவு நேரம் நான் உண்மையாக தேடியும் கிடைக்கவில்லை. நான் அவருக்கு இப்பொழுது போய் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆகையினாலே என்னாலே நான் அவருக்கு பதில் சொல்ல போக முடியாது. என் உயிரை நான் மாய்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு காட்டுக்கொடி எடுத்து ஒரு மரத்திலே தூக்கு போட்டு தொங்க போகினான். கழுத்தை உள்ளே விட போனான். அந்த தூக்குக்குள்ளாக நரசிம்மூர்த்தி நேராக குதித்து விட்டார். டே, நில்லு என்று சொன்னார். ஓ, நீதான் அந்த கடவுளா? ஆமாம், பாதி சிங்கம் பாதி மனுஷன். சரி என்று சொல்லி அவன் தூக்கு போடக்கூடிய அந்த கயிறை எடுத்து அவருடைய இடுப்பிலே பலமாக இருக்க கட்டுகிறான். நல்லா அந்த சாமி அவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கனே, இவ்வளோ நாள் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு சாமி வயிற்றுல இருக்க ஒரு கட்டு போட்டு நல்லா கட்டி அவரை பிடிச்சி தரன்னு இவர் இழுக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு வரான். அப்படி இழுத்து கொண்டு வந்த உடனேயே அந்த இடத்துல பத்மபாதர் எழுந்து கிளம்ப போகிறார். சாமியை நில்லுங்க போயிடாதீங்க, நான் இப்போ கூப்பிட்டு வந்துட்டேன், நீங்கப்பா அந்த கேட்ட கடவுளைன்னு கேட்டான். பத்மபாதர் கண்களுக்கு நரசிம்மூர்த்தி தெரியலை. என்னப்பா சொல்கிற அப்படின்னாரு. இங்கே பாருங்க சாமி, பாதி மனுஷன் பாதி கடவுள். நீங்கள் சொன்னது அந்த சிங்கமாக இருக்கக்கூடிய நரசிம்மூர்த்தி. சுவாமி, எனக்கு கண்களுக்கு தெரியவில்லை என்று அவர் கதறுகிறார், அழுகிறார். அப்பொழுது பகவான் சொன்னார், நான் இவனுக்கு கட்டுப்பட்டு இந்த கயிற்றிலே நின்று கொண்டிருக்கிறேன். பகவானை எனக்கு காட்சி தரக்கூடாதா? இல்லை, இவனுடைய வைராக்கியத்திற்கு, இவனுடைய பக்திக்கு, இவனுடைய உதவு குணத்திற்கு தான் நான் வெளிப்பட்டிருக்கிறேன். உனக்கு காலம் வரும்போது வெளிப்படுவேன். உனக்காக வேண்டுமானால் இப்பொழுது ஒரு கர்ஜனையை தந்து அருள்பாலிக்கிறேன் என்று சொல்லி நரசிம்மூர்த்தி அப்படியே ஒரு பெரிய கர்ஜனை செய்தார். அந்த கர்ஜனையை கேட்டு ஆனந்தம் அடைந்த அந்த வேடனை பார்த்து அவன் கால்களில் விழுந்து அவனுடைய பக்தியை மெச்சுகிறார் பத்மபாதர் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது.